தையிட்டு விகாரைக்கு முன்பாக நாளை எதிர்ப்பு போராட்டம் தேசிய மக்கள் சக்தியினரும் இணைவு. தையிட்டியில் வைக்கப்படவுள்ள புதிய புத்தர் சிலை பாதுகாப்பு கோரி கடிதம். இன்னும் 2 மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள், எதிர்க்கட்சிகளுக்கு ஜனாதிபதி கூறும் விடயம். இலங்கை இந்திய கடற்தொழிலாளர்களுக்கு இடையில் முரண்பாடு இல்லை, கஜேந்திரகுமாருக்கு இபிடிபி விளக்கம். விபுலானந்தா கல்லூரிக்கு ரசாயனவியல் பாடாசிரியரை நியமிக்காமல் இருந்த வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு 10 லட்சம் லஞ்சம், திலகநாதன் எம்பி பரபரப்பு குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் அதிகரித்துள்ள டெங்கின் தாக்கம். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம். தண்ணீர் பிரச்சினை பெரும் பிரச்சினை, கல்லுண்டாய் குடியேற்றத்தின் அவல நிலை. 22 நாட்களுக்கு பிறகு மலையக தொடருந்து சேவை ஆரம்பம். முழு நாடுமே ஒன்றாக போதைப் பொருள் சுற்றி வளைப்பில் பலர் கைது. இலங்கை வருகின்றார் இந்திய வெளிவிவகார அமைச்சர். மத தலங்களுக்கு பலத்த பாதுகாப்பு, கண்காணிப்பில் ஆயிரக்கணக்கான புலனாய்வு அதிகாரிகள். தொடர்பது விரிவான செய்திகள். தையிட்டி திஸ்ஸ விகாரையில் அடாத்தாக கையகப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரிக்கு முன்பாக நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தாராம தேரருக்கு வழங்கப்படவுள்ள அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை துணை தலைமை சங்கநாயக பதவிக்கான ஸ்ரீ சன்னா சான்றிதழ் மற்றும் விஜயன் சான்றிதழ் வழங்கும் விழா நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சர் கினிதுமோ சுனில் செனவி தலைமையில் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தையிட்டி விகாரிக்கு முன்பாக இது ஒரு சட்டவிரோதமான விகாரி என மும்மொழிகளில் அறிவித்தல் பலகை நாட்டுவது எனவும் விகாராதிபதிக்கு வழங்கப்படவுள்ள கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் முன்னெடுப்பது என்றும் கடந்த வியாழக்கிழமை வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் தேசிய மக்கள் சக்தியின் பூரண ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரையில் புதிய புத்த சிலையை நிறுவுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் அதற்கு பாதுகாப்பு அனுமதி கோரும் பாதுகாப்பு தரப்பினருக்கு மகா சங்கத்தினரால் எழுத்து மூலம் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு எதிர்வரும் 3/1/2026 அன்று இடம்பெறும் என்றும் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அதில் பங்கேற்பவர்கள் எந்த பயமோ சந்தேகமோ இல்லாமல் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். போலீசார் அதை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே தையிட்டி சட்டவிரோத திஸ்ஸ விகாரைக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு மாதமும் மௌர்ணமி போயா தினத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. குறித்த விகாரை தனியாருக்கு சொந்தமான காணியில் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதனை அகற்ற வேண்டும் வலிவடக்கு பிரதேச சபைகள் தீர்மானம் எடுக்கப்பட்டதுடன் எந்த ஒரு கட்டுமானங்களும் அங்கு இடம்பெறக்கூடாது என சபையால் விகாராதிபதிக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது. இவ்வாறான ஒரு நிலையில் புதிய புத்தர் சிலையை வைப்பதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் இடம்பெற்று வரும்போது மத ரீதியான பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கான சூழ்ச்சியான சந்தேகம் வெளிப்படுத்தப்படுகின்றது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களே பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் இன்னும் 2 மாதங்களில் வீடு வீடாக செல்லுங்கள், இப்போதைக்கு அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டத்துக்கு வருகை தாருங்கள் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காகவே 500 பில்லியன் ரூபாய் குறைநிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி 700 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில், அண்மைய வரலாற்றில் நாங்கள் முன்வைத்த பாரிய தொகை குறைநிரப்பு பிரேரணை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விவாதத்துக்கு பிறகு கடந்த 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட ஆவணத்தை இந்த நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினோம். ஆனால் மிக குறுகிய காலத்தில் மீண்டும் 500 பில்லியன் ரூபாவுக்கான குறைநிரப்பு பிரேரணையை சமர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ள பேரழிவில் இருந்து இயல்பு வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் நமது பொருளாதாரத்தை மீட்டெடுக்கவும் இதுபோன்ற குறைநிரப்பு பிரேரணை அவசியம் என்பதை இந்த நாடாளுமன்றத்தில் உள்ள அனைவரும் ஒப்புக்கொள் ஆனால் நாடாளுமன்றத்திலும் அதற்கு வெளியிலும் இந்த 500 பில்லியன் ரூபாய் காரணமாக ஏப்ரல் மாதத்துக்குள் பொருளாதாரம் சரிந்துவிடும் என்ற ஒரு கருத்தாடல் நடக்கின்றது.
இவ்வளவு பாரிய தொகை குறைநிரப்பு பிரேரணியை முன்வைப்பதன் மூலம் பொருளாதாரம் பெரும் அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் என்ற சிலரின் கூற்றுக்கள் குறித்து நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். நாங்கள் நிதி ஒழுக்கத்துடனும் குறிக்கோளுடனும் மிக சிறப்பாக செயல்பட்ட அரசாங்கம். 2025ஆம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு பொருளாதார துறையில் பல முக்கியமான சாதனைகளை நாம் அடைந்துள்ளோம். இலங்கை வரலாற்றில் வெளிநாட்டில் இருந்து மிக அதிகமான பணம் அனுப்புதல் இந்த ஆண்டு பெறப்படுகின்றது. சுற்றுலா வருமானம் 2018ஆம் ஆண்டில் சுமார் 3.8 பில்லியனாக இருந்தது. அதைவிட அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எமது பொருட்கள் மற்றும் சேவை ஏற்றுமதிகளில் இருந்து கிட்டத்தட்ட 18 பில்லியன் டாலர் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்க்கின்றோம். இந்த தரவுகளில் இருந்து மிகவும் வலுவான நிதி முகாமைத்துவம் மற்றும் இலக்கு சார்ந்த பணிகளின் விளைவாக இந்த வெற்றியை நாங்கள் அடைந்துள்ளோம். ஆனால் பெரிய அதிர்ச்சிகளை தாங்கும் பொருளாதாரம் நம்மிடம் இருக்கவில்லை. ஒரு சிறிய அல்லது தவறான முடிவு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதாரமே நம்மிடம் இருந்தது. எனவே கடந்த 14-15 மாதங்களாக நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து எந்த தவறும் செய்யாமல் மிக நுட்பமான அம்சங்களை கூட ஆய்வு செய்து பொருளாதாரத்தை ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வந்துள்ளோம். இதனை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் அவ்வாறான பொருளாதார ஸ்திரத்தன்மையில் தான் நாம் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளோம். நாம் இவ்வளவு பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் வலுவான நிலையில் இல்லாவிட்டால் இதை எதிர்கொள்ள முடியாது. இப்போது நாம் அடைந்துள்ள பொருளாதார ஸ்திரத்தன்மை தான் இதை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் நமக்கு அளித்துள்ளது. ஆனால் இத்தகைய பாதிப்பை தாங்கும் அளவுக்கு இந்த பொருளாதாரம் வளரவில்லை என்பது நமக்கு தெரியும். வீழ்ச்சியடைந்த நாட்டை படிப்படியாக மீண்டும் கட்டியெழுப்பும் போது நமது பொருளாதாரத்துக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பாதிப்பை தணிக்க தேவையான மிக நுட்பமான தலையீட்டை வழங்குவதன் மூலம் இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்க வேண்டும். ஆனால் ஒரு பொருளாதாரம் என்பது ஒரு கஞ்சனை போல எல்லாவற்றையும் குவித்து செல்வத்தை குவிப்பது அல்ல. ஒரு பொருளாதாரம் என்பது அதிலிருந்து ஏதேனும் நன்மை கிடைக்குமானால் அந்த நன்மை மக்களுக்கு திரும்ப செல்ல வேண்டும் என்பதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு கடற்தொழிலாளர்களுக்கும் இடையில் பரஸ்பர முரண்பாடுகள் இல்லை. இந்திய கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டிய சட்டவிரோத செயற்பாடுகளாலேயே பிரச்சினைக்கு மூல காரணமாக இருக்கின்ற நிலையில் உண்மைகளை எடுத்து கூறி எமது கடற்தொழிலாளர் எதிர்கொள்ளும் வாழ்வாதார பிரச்சனையை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை தமிழக தலைவர்களிடம் வலியுறுத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவறியுள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். உங்களுக்கு தமிழகத்திலே சென்றிருக்கிறீர்கள், தமிழக தலைவர்களோடு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்றால் எங்களுடைய மக்களுடைய அவலங்களை வெளிப்படுத்துங்கள். இங்கே உண்மையில் என்ன நடைபெறுகிறது, கடற்தொழில் பிரச்சனை எவ்வாறு நடைபெறுகின்றது என்று உண்மையை சொல்லுங்கள். அந்த பகுதி கடற்தொழிலாளர்களும் நன்மை அடையவில்லை, இந்த பகுதி கடற்தொழிலாளர்களும் இதனால் நன்மை அடையவில்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் நன்மை அடைகின்றது என்று சொல்கிறீர்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்திய இழுவை மடிப்படகுகளினால் தமிழக அரசியல் தலைவர்கள் நன்மை அடைகிறார்கள் என்ற ஒரு வலுவான ஆதாரங்கள் இருப்பது மறுப்பதற்கில்லை. தமிழகத்திலே அரசியல் செய்யக்கூடிய பலருக்கு சொந்தமான இழுவை மடிப்படகுகள் தான் இந்த எங்களுடைய கடலிலே எங்களுடைய வளங்களை நாசம் செய்கின்றன என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதிலே இதய சுத்தியோடு அரசியல் செய்பவர்களாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழகத்திலே நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமும் உண்மை நிலவரத்தை சொல்லி இருக்க வேண்டும். தமிழக கடற்தொழிலாளர்கள் தவறு இழைக்கிறார்கள், அதனை தடுத்து நிறுத்துங்கள். அவர்களும் பாவங்கள், அவர்களும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். அவர்களுக்கு மாற்று வழியை, அவர்கள் பிழைப்பதற்கான, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலே மாற்றி ஏற்பாடை செய்து கொடுங்கள். அதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் தருகிறோம் என்று நீங்கள் அந்த தலைவர்களோடு பேசி இருக்கணும். நீங்கள் செய்யவில்லையே. இதுவா உங்களுடைய மக்கள் நல செயற்பாடு? இதுவா உங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த அரசியல்? தயவு செய்து சிந்தியுங்கள். இதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு விடயம். அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் அந்த ஊடக சந்திப்பிலே உரையாற்றியதன் பின்னர் இவர்களுக்கான அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அங்கே உரையாற்றியிருந்தார். அவர் கருத்து செல்லுகின்ற போது இவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினிடம் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி இலக்கு தனித்தமிழீழம்தான். அந்த தனித்தமிழீழம் என்ற இறுதி இலக்கை, தமிழீழம் அல்லது தனிநாடு என்ற அந்த இறுதி இலக்கை அடையும் வரையிலே இங்கே ஒரு அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். தற்போது அன்று அரசாங்கமும் முயற்சிக்கின்ற புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுமாக இருந்தால் அந்த அரசியலமைப்பிலே
ஒரு சமஷ்டி அடிப்படையிலான அதிகார பகிர்வு உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சரிடம் இவர்கள் சொன்னார்களாம். வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் இரசாயனவியல் பாட ஆசிரியரை நியமிக்காமல் இருப்பதற்கு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பட்ரிக் நிரஞ்சன் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்றோர் ஒருவரால் வழங்கப்பட்டுள்ளதாக ஏழை தாய் ஒருவர் தன்னிடம் தெரிவித்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன் பொழுது அவர் மேலும் தெரிவிக்கையில், 2021 ஆண்டு எமது வடக்கு மாகாணமானது இலங்கையிலே காணப்படுகின்ற 9 மாகாணங்களில் 7ஆம் இடத்தில் இருந்தது. 22ஆம் ஆண்டும் அதே நிலையிலே 7ஆம் இடத்தில் இருந்தது. 23ஆம் ஆண்டு 8வது நிலைக்கு தள்ளப்பட்டது. 24ஆம் ஆண்டு 9வது நிலைக்கு தள்ளப்பட்டது. இதுக்கு பல்வேறுபட்ட காரணங்களை அரசு அதிகாரிகள் சாட்டுக்கள் சொல்லி தப்பித்துக் கொள்கின்றார்கள். ஆனால் அதனுடைய உண்மையான காரணத்தை மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்களோ புத்திஜீவிகளோ இதை அறிந்து கொள்ளவில்லை. உதாரணமாக சொல்ல போனால் அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னர் உள்ள கருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளில் நிறுத்தல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், இப்படிப்பட்ட ஒரு எழுத்தறிவை கற்கின்ற ஒரு சமுதாயத்திலே ஊழல் என்பது எந்த விதத்திலும் மன்னிக்கப்பட முடியாத ஒன்றாகும். அதாவது வடக்கு மாகாணத்திலே வாழுகின்ற மக்கள் எஞ்சியுள்ள ஒரே ஒரு சொத்து, அது பொருளாதாரம், கல்வியாக காணப்படுகின்றது. நாங்கள் கல்வியை வளர்க்காவிட்டால் எமது சமுதாயத்திலே மிஞ்சி இருக்க, அதாவது எஞ்சி இருக்க ஒன்று கூட இல்லை. ஆகவே இந்த வடக்கு மாகாண கல்வி சமுதாயத்திலே நடைபெறுகின்ற ஊழல் தொடர்பாக நான் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நான் வீதியிலே, அதாவது நான் பயணிக்கும் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு ஏழை தாய் என்னை மறித்து கேட்டார். தனது மகள் பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரியிலே உயர்தரத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருப்பதாகவும், அந்த பாடசாலையிலே உயர்தரம் ஆரம்பித்து 4 மாதங்கள் முடிவடைந்து இதுவரையும் இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர்களை வழங்கவில்லை. அதற்கான காரணத்தை அவர் சொல்லும் போது எனக்கு இதயமே நின்றுவிடும் போலிருந்தது. அவர் சொன்னார், உயர்தர பரீட்சையானது ஒரு போட்டி பரீட்சையாகும். சாதாரண ஏழை மாணவர்கள் கல்வி கற்கும் ஒரே இடம் பாடசாலையாகும். அந்த பாடசாலையிலே திறமையான ஏழை மாணவர்கள் பலர் கல்வி கற்கின்றார்கள். அவர்கள் அந்த போட்டி பரீட்சையிலேயே சித்தி அடையாமல் செய்வதற்காக சில வசதி படைத்த பெற்றோர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு அவர் சொன்னார், பட்டிஸுக்கு 10 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு மாணவியினுடைய தந்தை. ஆகவே முதலாம் தவணைக்கு ஒருபோதும் இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர் பெறமாட்டார் என்று. அப்போதுதான் நான் சிந்தித்தேன், கடந்த 4-5 மாதங்களாக பட்ரிக் நிரஞ்சன் அவர்களிடம் இந்த பாடசாலையிலே இரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர் இல்லை, அதற்கு ஒரு மாற்றீடை நான் தெரிவித்திருந்தேன். செட்டிகுளத்தில் இருக்கின்ற அல் ஹாமியா என்னும் பாடசாலையிலே ஒரே ஒரு மாணவர் தான் இருக்கின்றார். அங்கே ஒரு இரசாயனவியல் ஆசிரியர் இருக்கின்றார். ஆனால் இந்த பண்டாரிக்குளம் பாடசாலையிலே, பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரியிலே 75 மாணவர்கள் கல்வி கற்றிருக்கின்றார்கள். அந்த பாடசாலைக்கு ஆசிரியரை நியமிக்காததற்குரிய காரணம், அந்த ஏழை தாய் சொல்லிய அதே காரணத்தை என்னால்
உறுதிப்படுத்த முடிந்தது. அது தொடர்பாக அந்த இளைத்தாய் கேட்டதற்கிணங்க வவுனியா வலய கல்வி பணிப்பாளரிடம் நேற்றைய முன்தினம் நான் தொலைபேசியில் கேட்டபோது அவர் சொன்னார், கல்வி அமைச்சின் செயலாளர் தான் அதை நியமிப்பது அவருடைய கடமை என்றும் மிக விரைவிலே அந்த வெற்றிடம் நிரப்பப்படும் என்றும். ஆனால் நான் ஊகித்துக் கொண்டேன், முதலாவது தவணை மிக விரைவில், அதாவது முடிவடைந்து விட்டது. முடிவடைந்தால் நான் நினைக்கின்றேன் இரண்டாவது தவணைக்கும் 1 மில்லியன் ரூபாய் வழங்கினால் அந்த வசதி படைத்த மாணவியின் தந்தை இரண்டாவது தவணைக்கும் அங்கே ஆசிரியர் நியமிக்கப்பட மாட்டார் என்று. ஆகவே அதிகாரிகளை கொஞ்சம் சிந்தியுங்கள். ஏழைகளின் செல்வம் கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி, வசதி படைத்தோரின் அணிகளில் தான் கல்வி. ஆகவே ஏழைகளின் செல்வத்தில் விளையாடாதீர்கள். எமது அரசாங்கத்திலே தற்போது இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளை விட திறமையான அறிவுள்ளவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே எமது ஜனாதிபதியின் உடைய எண்ணக்கருவை செயற்படுத்துவதற்கு ஒருபோதும் நாங்கள் தயங்க மாட்டோம். ஆகவே இவ்வாறான ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதார்கள். உண்மையிலேயே நான் பார்த்தபோது அதாவது உயர்தரம் உயிரியல் கணித பிரிவுகளிலே கற்கின்ற மாணவர்களுக்கு ஏதோ ஒரு பாடத்துக்கு ஆசிரியரை திட்டமிட்டு வழங்காமல் விடுவதனால் உயர்தர பரீட்சையிலே கடந்த காலங்களிலே 3 பாடத்தில் 1 பாடம் அவர்கள் வெயில் விட்டிருப்பார்கள். அதாவது பரீட்சையிலே சித்தி அடையாமல் இருக்கின்றார்கள். இதனால் அந்த மாணவர்கள் எதிர்வரும் காலத்திலே எந்த ஒரு போட்டி பரீட்சையிலோ அல்லது அரசு உத்தியோகத்திலேயோ இணைவதற்கு வாய்ப்புகள் இழக்கப்படுகின்றன. ஆகவே அன்பான அரசு உத்தியோகர்களே, நீங்கள் கடந்த காலத்தில் தவறு செய்திருக்கலாம், நிதியிலே ஆசைப்பட்டிருக்கலாம், நீங்கள் வேறு எங்கென்றாலும் தவறு செய்யுங்கள். ஆனால் கல்வியிலே தவறு செய்ய வேண்டாம் என்று நான் ஒரு பணிவன்புடன் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை இயன்றவரை இவ்வளவு காலம் நீங்கள் தவறு செய்திருந்தால் இன்றிலிருந்தாவது நீங்கள் திருந்தி இந்த நாட்டுக்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கும் நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற ஏழை மக்களின் வரிப்பணத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற சம்பளத்துக்கும் நேர்மையாக கடமையாற்றுங்கள் என்று நான் இந்த தருணத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. வவுனியா மாவட்டத்தில் பல பாடசாலைகள் ஆசிரியர் நிரப்பப்படாமல் மாணவர்கள் பல்வேறான அசௌகரியங்களுக்கு என்ன நடவடிக்கை? இதுக்குரிய காரணம் தேவையின் தேவை கருதி என்று இங்கே வடக்கு மாகாணத்திலே ஒரு சிஸ்டம் ஒன்றிருக்கின்றது. அந்த தேவை என்றால் அதிகாரிகளுடன் பகைத்தால், கேள்வியை கேட்டால் அவர்களை தூர பிரதேசத்துக்கு அனுப்பது ஒன்று, அல்லது நான் மேலே குறிப்பிட்ட மாதிரி ஏதாவது லஞ்சம் வழங்கினால் அவர்கள் தமது வீட்டுக்கு அருகாமையில கூட கடமையாற்ற முடியும். இதை திருத்துவதற்கு ஏழை. மட்டக்களப்பு மாவட்டத்தில் டெங்கின் தாக்கம் அதிகரிக்கும் நிலைமை காணப்படுவதனால் மக்களை தமது சுற்றுச்சூழல்கள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் டெங்கு நோயின் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையிலான பாரிய டெங்கு ஒழிப்பு சிரமதான பணிகள் இன்று காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு பாவிக்கரை பூங்கா தொடக்கம் மட்டக்களப்பு கல்லடி பாலம் வரையிலான 3 கிலோமீட்டர் வடிகான்களையும் வீதியின் மருங்குகளையும் தூய்மைப்படுத்தும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களம், வீதி அபிவிருத்தி அதிகார சபை, மட்டக்களப்பு மாநகர சபை, மட்டக்களப்பு தலைமையக போலீசார் இணைந்து இந்த சிரமதான பணியினை முன்னெடுத்தனர். இதன் ஆரம்ப நிகழ்வானது மட்டக்களப்பு
மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முதல்வர் சிவம்பாக்கியநாதன், மாநகர சபையின் ஆணையாளர் தனஞ்சயன், பிரதி ஆணையாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் லிங்கேஸ்வரன், மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எம் உதயகுமார், பொது சுகாதார பரிசோதகர்கள் உட்பட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த சிரமதான பணியில் மட்டக்களப்பு மாநகர சபையின் ஊழியர்கள், வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஊழியர்கள், போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிரமதான பணிகளை முன்னெடுத்தனர். இதன்போது வடிகான்கள் தூய்மைப்படுத்தப்பட்டதுடன் வடிகான்களுக்குள் தமது கழிவுநீரை வெளியேற்றுவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் வீதிகளின் அருகில் நுழம்பு பெருக்கத்துக்கு ஏதுவான இடங்களும் தூய்மைப்படுத்தப்பட்டன. இந்த சிரமதான பணியின் போது வீதிகளில் காணப்பட்ட பெருமளவான கழிவு பொருட்களும் மாநகர சபையால் அகற்றப்பட்டன. தகவல் அறியும் உரிமை ஆணையகத்துக்கு போதுமான மற்றும் சுயாதீனமான நிதி ஆதாரங்களை வழங்குவதை உறுதி செய்வதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்கவை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் அதன் சுயாட்சி மற்றும் அதன் ஆணையை திறம்பட நிறைவேற்றும் திறனை பாதுகாக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் அவசியம் என்றும் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட ஒரு கடிதத்தில் தகவல் அறியும் உரிமை ஆணையகம் தற்போது எதிர்கொள்ளும் சவால்கள், குறிப்பாக கடுமையான பணியாளர் வெற்றிடங்கள் மற்றும் போதுமான நிதி இல்லாமை குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தியது. இந்த குறைபாடுகள் ஆணையகத்தின் சுதந்திரத்தையும் திறம்பட செயல்படும் திறனையும் நேரடியாக குறைமதிப்பிற்குட்படுத்துகின்றன என்று அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமை என்பது வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் உரிய செயல்முறையை மேம்படுத்துவதில் ஒரு முக்கியமான பாதுகாப்பாகும் என்பதை சங்கம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் பணியகத்துக்கு சொந்தமான கணினி தரவு மற்றும் தகவல்கள் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் கைகளில் சிக்கியுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு பிரிவு விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பல நாள் மீன்பிடி கப்பல்கள் மற்றும் திறந்த வெளியில் இயங்கும் போதைப்பொருள் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் படகுகளை கண்காணிக்க பயன்படுத்தப்படும் VMS உள்ளிட்ட போதைப்பொருள் பணியகத்திற்கு சொந்தமான கணனி தரவு மற்றும் தகவல்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களின் கைகளில் சிக்கியுள்ளதாக அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவல் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் கைகளில் கிடைக்கப்பெற்றால் போதைப் பொருட்களை எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்படும் படகுகளை கடலில் இருந்து அகற்றி கடற்படையின் கண்காணிப்பின் கீழ் வராத வகையில் பயணிக்க கடத்தல்காரர்கள் அவதானமாக உள்ளதாக பணியக அதிகாரிகளுக்கு தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதுவரை கிடைத்த தகவல்களின்படி கடலில் பல நாள் கப்பல்களின் நடமாட்டத்தையும் அந்த கப்பல்களின் உரிமையாளர்களின் முழு விவரங்களையும் சரிபார்க்கக்கூடிய VMS அமைப்பை அணுக சில ஊழல் அதிகாரிகள் வெளியாட்களுக்கு கடவுச்சொற்களை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடத்தல்காரர்களின் கைகளுக்கு இதுபோன்ற தகவல்கள் சென்றதால் போதைப்பொருள் நடவடிக்கைகள் மற்றும் சோதனைகள் கடந்த காலங்களில் தடைப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இதேவேளை போதைப்பொருள் பணியகத்தின் நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் ஊழல் அதிகாரிகளை பணியகத்தில் இருந்து நீக்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த நாட்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 5 ஆய்வாளர்கள் ஏற்கனவே போதைப்பொருள் பணியகத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் பலருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்லுண்டாய் குடியேற்ற திட்டத்தில் வசிக்கும் மக்கள் பல அடிப்படை வசதிகள் கூட நிவர்த்தி செய்யப்படாத நிலையில் தினம் தினம் அவலத்தை எதிர்நோக்கி வருவதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார சீர்கேடு, தண்ணீர் பிரச்சினை, வெள்ள அனர்த்தம், வெள்ளத்தால் விஷயாந்துகள் வீட்டுக்குள் வந்து அங்கு உள்ளவர்கள் மீது தீண்டுகின்றவை, அருகில் உள்ள யாழ் மாநகர சபை மற்றும் மானிப்பாய் பிரதேச சபையின் குப்பை மேடுகள் தொடர்பான பிரச்சினைகளை அன்றாடம் எதிர்கொள்கின்றனர். அத்துடன் வயிற்றோட்டம், வாந்தி பேதி, காய்ச்சல், தோல் தொடர்பான நோய்கள் என்று பல்வேறு விதமான நோய்களையும் எதிர்கொள்கின்றார்கள். இந்த பிரச்சினைகளுக்கு எதிராக இதற்கு முன்னரும் பல தடவைகள் போராட்டங்களை செய்துள்ளனர். ஆனால் எந்த விதமான தீர்வுகளும் இல்லை. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னரும் ஒரு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். அதாவது தமக்கு பல நாட்களாக பிரதேச சபையின் தண்ணீர் வழங்கவில்லை என்று போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். அந்த மக்களின் நிலையை இழிவுபடுத்தும் வகையில் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் கூறிய பல கருத்துக்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் இது தொடர்பில் தவிசாளர் வெளியிட்ட கருத்துக்கள் விமர்சிக்கத்தக்கதாக இருந்துள்ளது. பிரதேச சபையால் கொடுக்கின்ற தண்ணீருக்கு லீட்டருக்கு 50% படி கட்டணம் செலுத்த வேண்டும். அங்கே ஒரு மாதமாக கட்டணம் செலுத்தாமல் இருக்கின்றனர். காசு கட்டாத ஆட்களுக்கு தண்ணீர் கொடுக்க இயலாது என்று நாங்கள் கூறிவிட்டோம். இனி பிரதேச சபையினர் என்றால் யார் என்று பார்ப்போம். தண்ணீர் இணைப்பு வழங்குவதற்கு கதைத்து விட்டோம். அது வந்த பின்னர் அங்கு பலருக்கு தண்ணீர் கிடைக்காது. ஏனெனில் அவர்கள் கட்டணம் செலுத்த மாட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லோரும் நடு ரோட்டில் தான் நிற்பார்கள். அப்போது வருவார்கள் தானே பிரதேச சபையிடம். அப்போது பார்ப்போம். கல்லுண்டாய் பகுதி மக்களுக்கு
இரவு பகலாக நாங்கள் தண்ணீர் கொடுக்கவில்லை என்று அவர்கள் எனக்கு எதிராக போராட்டம் செய்கின்றார்கள். 24ஆம் திகதியிலிருந்து தண்ணீர் கிடைக்கவில்லை என்று பச்சை பொய் கூறுகின்றார்கள். போராட்ட களத்துக்கு எனக்கு வரவும் விருப்பமில்லை. கல்லுண்டாய் குடியேற்ற திட்டத்தில் இருக்கும் எல்லோருக்கும் வெவ்வேறு பகுதிகளிலும் வீடுகள் உள்ளன. அவர்களுடைய வரலாறுகள் என்னவென்று எனக்கு தெரியும். நானும் கடும் உளவு. எனக்கும் எல்லா இடத்திலும் ஆட்கள் இருக்கின்றார்கள். என்பிபியின் தூண்டுதலால் மக்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். கல்லுண்டாய் போராட்ட இடத்திற்கு வந்த ஊடகங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளேன். போராட்ட களத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தவர் கந்துவட்டிக்காரர். கல்லுண்டாய் போராட்ட களத்தில் முதல் நாள் ஒரு ஷூட்டிங் செய்தார்கள். பின்னர் 2வது நாள் வேறொரு உடை போட்டுக் கொண்டு ஷூட்டிங் செய்தார்கள். அங்கு இருப்பவர்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லை. இனிதான் எல்லோருக்கும் தெரியும் தவிசாளரின் திட்டம். நாடாளுமன்றத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு அறுதி பெரும்பான்மை இருப்பது போல எங்களது சபையில் எனக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கின்றது. டிடிஎன்ஏ, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய 2 கட்சிகளும் கூறிவிட்டார்கள் 4 வருடங்களுக்கு எங்களை சபையில் எதிர்க்க மாட்டோம் என்று. இனி எங்களுடையது அறுதி பெரும்பான்மை கொண்ட ஆட்சிதானே. பிரதேச சபையில் என்ன நடக்கும் என்று அப்போது பாருங்கள் என்றும் அவர் அச்சுறுத்தும் வகையில் கூறியிருக்கின்றார். 22 நாட்களுக்கு பிறகு பேரிடரின் பின்னர் மலையகத்துக்கான தொடருந்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் சம்பத் வித்யாரத்ன தலைமையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் மலையகத்தில் உள்ள தொடருந்து பாதைகளும் கடுமையாக சேதமடைந்தன. இந்நிலையில் பதுளை முதல் அம்பேவல வரையிலான தொடருந்து சேவை இன்று ஆரம்பமானது. வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஆண்டு இறுதியில் நீண்ட விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 17 நாள் விடுமுறையும் ஊழியர்களுக்கு 9 நாள் விடுமுறையும் வழங்கப்பட்டுள்ளது. குறைநிரப்பு பிரேரணையை நிறைவேற்ற வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் 2 சிறப்பு அமர்வுகள் நடத்தப்பட்டன. மேலும் ஜனவரி 6ஆம் தேதி பாராளுமன்றம் மீண்டும் கூடவுள்ளது. இதற்கிடையில் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு சபாநாயகரின் ஒப்புதலுடன் சிறப்பு விடுமுறை 22 மற்றும் 23 அன்று வழங்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற பணிப்பாளர் இது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். முன்னதாக 24 மற்றும் 26ஆம் தேதிகள் பாராளுமன்ற ஊழியர்களுக்கு விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டன. அதன்படி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு 9 நாள் விடுமுறை அளிக்கப்படும். இந்த சிறப்பு விடுமுறை பாராளுமன்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாடு முழுவதும் போதைப் பொருளை தடுக்கும் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் கீழ் பொலிஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுடன் இலங்கை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய 428 கிராம் ஹெரோயின், 536 கிராம் ஐஸ், 3 கிராம் கொக்கைன், 527 கிராம் கஞ்சா, 14,502 கஞ்சா செடிகள், 2 கிராம் குஷ் ரக போதைப்பொருள், 56 கிராம் ஹஹீஸ் ரக போதைப்பொருள், 348 போதை மாத்திரைகள், 146 கிராம் 300 மில்லிகிராம் மதன மோதகம் மற்றும் 571 கிராம் மாவா போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. அதே நேரம் குறித்த போதைப்பொருளுடன் தொடர்புடைய 146 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் 896 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதுடன் 16 பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் எதிர்வரும் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒருநாள் விஜயமாக கொழும்பு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தலைவர்களை சந்தித்து பேசும் அவர் கொழும்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்பினரை ஒன்றாக சந்திக்கவிருக்கின்றார் என தெரிய வருகின்றது. பேரிடரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உடனடி அயல்நாடு என்ற முறையில் பெருமளவில் விரைந்தும் தொடர்ந்தும் இந்தியா உதவி வரும் பின்னணியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஒருநாள் விஜயமாக கொழும்பு வருகின்றார். ஏற்கனவே கடந்த ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பு வந்திருந்த சமயம் இலங்கை தமிழரசு கட்சியின் 4 தலைவர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 2 தலைவர்களையும் சேர்த்து ஒன்றாக சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் தொடர்ச்சி இப்போது இந்திய வெளிவிவகார அமைச்சரின் கொழும்பு விஜயத்தின் போதும் தொடர்ந்தும் இடம்பெறும் என தெரிகின்றது. பிரதமர் மோடியை சந்தித்த தமிழரசு கட்சியின் பிரமுகர்களான கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் செவ்வாய் அன்று இந்திய வெளிவிவகார அமைச்சரை சந்திப்பார் என்று தெரிய வந்துள்ளது. சங்க கூட்டணியின் சார்பில் 2 தலைவர்கள் முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பில் பங்கு பெற்றிருந்தனர். இந்த தடவையும் அவர்கள் சார்பில் இருவர் இந்த பேச்சுகளில் பங்கு பெற்றவர் என்று தெரிய வருகின்றது.
ஏற்கனவே இதே 23ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் சங்க கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 5 கட்சிகளின் தலைவர்களுமாக சேர்ந்து இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யாவை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆயினும் இந்திய வெளிவிவகார அமைச்சரின் வருகையொட்டி அந்த சந்திப்பு தள்ளி போயிருப்பதாக தெரிய வருகின்றது. இந்திய வெளிவிவகார அமைச்சரின் ஒருநாள் கொழும்பு விஜய விவரங்கள் நாளைய அளவில் உறுதியாக வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் இந்த விஜயத்தின் போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் மக்கள் பேரவை ஆகியவற்றின் பிரதிநிதிகளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிய வந்தது. இலங்கையில் ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசின் பிரதான பங்காளிகளான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் மாத இறுதியில் புதுடில்லி செல்கின்றார் என்று கூறப்படும் பின்னணியில் அதற்கு முன்னதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கொழும்பை வருகை தந்து இலங்கை தலைவர்களை சந்தித்து பேச இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.